Hi students. Hi students. Hi Good evening. students. Hi students. Hi students. Good evening. So am I audible, ma'am? Hi students. Good evening. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening. So myself Gautami. I'm an administrative department in IARC, ma'am. So இன்னைக்கு நம்ம லெட்ஸ் டாக் செஷன்ல வந்துட்டு ஜெய்க்கான அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட கிளிம்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பா நம்ம பார்க்க போறது இல்லை. ஸோ அதுக்கான ஒரு தனி செஷன் இருக்கும். இதுல ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத மட்டும் ஒரு கிளிம்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். மெயின்லி வந்து நம்ம இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் வந்து நிறைய டவுட் இருந்தது. ஸோ அதை பத்தின ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது ரிலேட்டட் டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல 11 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, 12 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. நவம்பர் அண்ட் டிசம்பர் ஒரு 1.5 month தான், 2.5 month தான் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட செஷன் 1 year கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எத்திக்கான 12th போர்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ரெகுலர்லி ஒரு ½ an hour மட்டும் நீங்க ஜேஇக்கானது வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் ஆப்டிடியூட் ஆகட்டும், ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் ஆகட்டும், ஸோ எப்படி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கு? ஸோ ப்ளீஸ் உங்களோட வீடியோ அண்ட் எல்லாம் ஆன் பண்ணீங்கன்னா, கேமரா ஆன் பண்ணீங்கன்னா பட் ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அன்மியூட் பண்ணி நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கன்வே பண்றதுக்கு ஈஸி இருக்கும். நித்யா எந்த பிரான்ச் தான்? நித்யா முத்துப்பாண்டியன். மேம் கேக்குதா? என்ன பிரான்ச் தான் நம்ம? மேம் எனக்கு கிளாஸஸ் கரெக்டா தான் மேம் போகுது. மேக்ஸ் மட்டும்தான் மேம் எனக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியல. ஓகே, மேக்ஸ் மட்டும். ஆக்சுவலி மேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ ப்ளீஸ், ஸோ நீங்க அதர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ப்ளீஸ். ஸோ மேக்ஸ் மட்டும்தான். ஸோ ரெகுலராகவே எல்லாத்துக்கும் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் தான். பட் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது நீங்க இந்த 2.5 months இருக்கு. ஸோ அதை நீங்க ப்ராபப்ளி யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெகுலர் ஒரு ½ an hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றது எல்லாமே ஸோ நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம எவ்ரி இயர் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சுட்டு எதுல வந்து நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, என்ன டாபிக்ல கேட்கறாங்க அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸோ என்ன டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமா கேட்குறாங்க, ஸோ என்ன டாபிக் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணும்போது, ஸோ அந்த அந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, ஸோ மேக்ஸ்ல ஆக்சுவலி ஜேல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அந்த பர்ட்டிகுலர் டாபிக் மட்டும் நம்ம வெல் ப்ரிப்பேர்டா வந்து நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாருக்கும் ஏதாவது ஜென்ரலி ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூடோ இல்ல ஜென்ரல் ஆப்டிடியூடோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் ஈஸியா இல்லை. ஸோ நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருமே ஒரு குட் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்ல சொல்ல முடியலனாலும் ஸோ பர்சனலி காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கு அப்படின்றது நீங்க உங்களோட பிரான்ச் கோஆர்டினேட்டர் கிட்ட கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் அன் லெட்ஸ் டாக் செஷன். ஸோ நீங்களும் இதுல உங்களோட என்ன இருக்கு ஐ மீன் இன்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் மட்டும்தான் ஸோ செஷன் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா போகும். வெரி இன்ஃபார்மேட்டிவா மட்டும் இல்லாம. ஸ்ரீ ஸ்ரீ இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ சார். எஸ் மேம், ஸ்வேதா சார் அப்பா ஹலோ. பேசுறேன் நான். மேம் கேக்குதுங்களா? ஓகே ஓகேங்க சார். கேக்குதுங்க சார். சோ உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்குங்க சார்? ஒன்றும் இஷ்யூ இல்லை மேம், கிளியரா போயிட்டு இருக்கு. எனக்கு சில டீட்டெயில்ஸ் இருக்கு தேவைப்படுது. ஆனா இப்ப இல்லை, ஏன்னா இந்த வருஷம் பாப்பா எழுதல, நெக்ஸ்ட் இயர் தான் எழுதுறாங்க. ஓ சோ நெக்ஸ்ட் இயர் எழுதுறாங்க. ஷூர் சார். நீங்க டெஃபினெட்லி சோ 2000. அந்த ஓபிசி சர்டிபிகேட் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் முன்னாடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம ஸோ டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேளுங்க. எனக்கு இந்த டவுட் இந்த இதுல எதுவும் இல்லை மேம். எனக்கு டவுட் வந்து வேற மாதிரி டவுட். அது இப்ப எனக்கு நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன் சார். ஷூர் ஷூர். ஓகே பிடிஎஃப் ஷேர் நீங்க அனுப்பிச்சு பண்றேன் விடுங்க, சார். ஸோ நான் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஷூர். ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே சார். ஸோ உங்களுக்கு ஓபிசி பத்தினது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். அதுக்கான செஷன் உங்களுக்கு செக்ஷன் வந்துரும். ஸோ அதுல நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக் ஷூர் நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.
So hi ma'am. So உங்களுக்கு எல்லாம் விசிபிள் ஆகுதா? உங்களுக்கு வியூ ஆகுதா? எஸ் மேம். Yes, ma'am. Yes. Okay. Okay. So important information and dates at a glance. So உங்களுக்கு வந்து ஜெய்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஸோ 31st அக்டோபர்ல இருந்து 27 அக்டோபர் வரைக்கும் நமக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ இந்த டேட்ஸ்ல தான் நம்ம வந்து ஒரு 1 மந்த் டியூரேஷன் இருக்கு. உங்களுக்கு ஆதார்ல ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ ஓபிசில உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னாலும், இல்ல இடபிள்யூஎஸ் ஏதாவது நீங்க வாங்கணும் அப்படின்னாலும், ஸோ இந்த டேட்ல ஒரு 10 days பிஃபோர் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. 27 அப்படின்னா ஒரு 20க்குள்ள நீங்க அப்ளை பண்ணி எல்லா டீட்டெயிலுமே கேதர் பண்ணிட்டு ஒரு 20க்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? தென் வந்து லாஸ்ட் டேட் வந்து 27 நவம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்ஷன் டேட் வந்து இருக்கு. ஸோ கரெக்ஷன் டேட் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. நம்மளோட நேம் பண்ண முடியாது, நம்மளோட பண்ண முடியாது. ஸோ மெஷூர் நீங்க கண்டிப்பா ஒரு டைம் பண்ணும்போதே நீங்க நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க டைரக்டா வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பண்ணாலும் ஓகே. இல்ல நீங்க வெளியே எங்கேயாவது ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்ஸ் இல்ல நீங்க ஓனா வீட்ல இருந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் ஓகே. ஸோ நீங்க கொடுக்குற டீடைல்ஸ் வந்து உங்களோட பிரான்ச் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு டவுட் இருக்குன்னு அந்த டீடைல் எல்லாமே கேட்டுட்டு நீங்க அந்த டைம்ல கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க கரெக்டா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்க்கான முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அட்ரஸ் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம கொடுப்போம். அது போக சிட்டில வந்து நம்ம என்னென்ன எக்ஸாம் சென்டர் சிட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து ஒரு 4 சிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நியரஸ்டா இப்ப சென்னை அப்படின்னா அதுக்கு நியரஸ்டா என்னென்ன ஏரியாஸ் இருக்கு. கோயம்புத்தூர் அப்படின்னா திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மதுரை அப்படின்னா நமக்கு சிவகங்கை அண்ட் வந்து திண்டுக்கல், தேனி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நியரஸ்டா ஒரு 4 சிட்டிஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன சிட்டிஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு முன்னாடி 1 வீக் முன்னாடியே உங்க ஒரு ஸ்லிப் வந்து ஜேஇல இருந்து உங்களுக்கு டென்டேட்டிவ்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு ஸோ நம்ம இந்த சிட்டி தான் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேக் ஷூர் நீங்க வந்து ஒரு அட்ரஸே உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸாவும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே சிட்டியா இருக்கும். நீங்க சென்னையில உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ 2 அட்ரஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு நியரஸ்டா எது இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன சிட்டி வந்து நம்ம கொடுக்குறோமோ ஸோ அதையும் பார்த்துதான் சிட்டி வந்து அலாட் பண்ணுவாங்க. தென் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 3 to 4 days முன்னாடி உங்களுக்கு வந்துடும். ஸோ எங்க எக்ஸாம் சென்டர் இருக்கு, என்ன லொகேஷன் இருக்கு, ஸோ அந்த எக்ஸாம் சென்டர் என்ன காலேஜ் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி வந்து ஒரு செஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ எக்ஸாம் டேட் வந்து 21st ஜனவரிலேருந்து 30க்குள்ள ஏதாவது ஒரு டேட் வந்து நம்ம கொடுப்பாங்க. தென் கொஸ்டின் அந்த உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஆன்சர் கீ சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு உங்களோட எக்ஸாம்க்கு நீங்க என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ ஸோ அதுல நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணிருப்பீங்க. ஸோ அதோடது கொஸ்டின் பேப்பர்ஸ் பிளஸ் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் கீ என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க ஆனா ஆன்சர் கீழ வந்து அது மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சேலஞ்ச் ரைஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு டியூரேஷன் ஒரு 3 to 4 days வந்து கொடுப்பாங்க. தென் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு February 12 ஒரு செகண்ட் வீக்ல வந்து வந்துடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஜான்வரியில நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த சிஆர்எல் ரேங்கிங் அதாவது காமன் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம் அண்ட் கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்றது வராது. ஒன்லி உங்களோட பெர்சன்டேஜ் மட்டும்தான் வரும். ஸோ ஏப்ரல்
எக்ஸாம்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் மட்டும்தான் அதோட ரிசல்ட் வரும்போது தான் ஃபைனலி நமக்கான அந்த சிஆர்எல் ரேங்க் அண்ட் வந்துட்டு ஓபிசியான ரேங்க் இல்லை இடபிள்யூஎஸ்க்கான ரேங்க் அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கான ரேங்க் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ எக்ஸாமோட டியூரேஷன் வந்து 3 hours. ஸோ நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2A அண்ட் பேப்பர் 2B, ஸோ 3 பேப்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க பேப்பர் 1ம் எழுதுற மாதிரி இருக்கு, பேப்பர் பி பிளானிங் 2Bயும் எழுதுற மாதிரி இருக்கும், 2Aவும் எழுதுற மாதிரி இருக்குன்னா ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். ஸோ செப்பரேட் அப்ளிகேஷன் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்படி தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதுலயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம டிக் பண்ணா மட்டும் போதும். பேப்பர் 1, பேப்பர் 2Aவா, பேப்பர் 2Bயா அப்படின்றது கொடுத்தா போதும். ஸோ இந்த மூணுக்குமே வந்து அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2Aக்கு வந்து 3 hours தான் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க பி பிளானிங்கும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ சில எக்ஸாம் சென்டர்ஸ்ல வந்துட்டு ஒரு 30 minutes வந்து பிஆர்க்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. பட் சில எக்ஸாம் சென்டர்ஸ்ல வந்து 3 hours அப்புறமா வந்து உங்களுக்கு அந்த நம்மளோட டிராயிங் பேப்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை நீங்க பார்த்து உங்களுக்கு நீடடா அப்படின்னு பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஒன்று நடக்கும், செகண்ட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும். மார்னிங் 9 to 12 அண்ட் 3 to 6 வந்து இருக்கும். ஒருவேளை நீங்க பேப்பர் 2Bயும் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, தென் வந்து இதுக்கான பேமெண்ட் டீடைல். இப்போ பேப்பர் 1 எழுதுறீங்க, பேப்பர் 2 எழுதுறீங்க. ஸோ மூணுமே செப்பரேட்டா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஐ மீன் செப்பரேட் மீன் தனித்தனி அப்ளிகேஷன் கிடையாது. இப்போ பேப்பர் 2A மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஜென்ரலா இருந்தா மேலா இருந்தா 1000, ஃபீமேலா இருந்தா 800, உங்களுக்கு இல்ல ரிசர்வேஷன்ல நீங்க வரீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு மேல் 900, ஃபீமேல் 800, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதே வந்து நீங்க காம்பினேஷன்ல வந்து நீங்க எடுக்கிறீங்க, நான் பேப்பர் 1ம் எடுக்கிறேன் அண்ட் பேப்பர் 2Aவும் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின் போது ஸோ அதுக்கான ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இது எல்லாத்துக்குமே மேலா இருந்தா 2000, ஃபீமேலா இருந்தா 1600. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க என்ன பேப்பர் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே லாஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சு போகும்போது ஸோ அதுலயே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ 1600 ஒரு 2000 அப்படின்றது உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அந்த பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கார்டு டீடைல்ஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நோட்ல கொடுத்திருக்காங்க, மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் பை த கேண்டிடேட் நாட் பி அக்செப்டட் அண்ட் வில் பி கேன்சல் ஆஃபீஸர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் போடணும், 2 அப்ளிகேஷன் வந்து கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பேப்பர் 1ம் பண்றேன் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து ஸ்கூல்ல ஏதாவது ஜேஇ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸோ அங்கேயும் நான் வந்து பேப்பர் 2க்கு வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கேன், ஸோ அதுவும் நான் சேர்த்து பண்றேன் அப்படின்றத கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் சிம்பிளி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். அதில் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், பாஸ்வேர்டு இது எல்லாமே ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இது என்ன கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டீடைல்ஸ் தான் அடுத்த செக்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து எடுத்துட்டு போகும். இதுல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சுதான் நீங்க ஃபர்தரா வந்து ஏதாவது நீங்க இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாலும் இந்த நம்பர் வச்சுதான் நாம வந்து மறுபடியும் எகைன் வந்து ஓபன் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ் வந்து என்னென்ன உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட தென் அகடமிக் டீடைல்ஸ் அண்ட் உங்களோட போட்டோகிராஃப் அப்லோட் பண்றது, உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்றது, உங்களோட மார்க் ஷீட் அப்லோட் பண்றது, ஸோ என்டையர் டீடைல்ஸ், உங்களோட கம்யூனிட்டி பத்தின டீடைல்ஸ் இது எல்லாமே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. தென் வந்து அதுக்கான சிக்னேச்சருக்கான எவ்வளோ கேபிஸ் இருக்கணும் அப்படின்றதையும் நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணும்போதே டீட்டெயிலா இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல வந்து
ஒரு ஃபார்மேட் வந்து கொடுப்போம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும்போது எடுத்துட்டு வரணும், இல்லை நீங்க ஓனா பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ஸோ பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2ல பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, டிராயிங் டெஸ்ட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 100 மார்க்ஸ் இருக்கும், அண்ட் ஆப்டிடியூடுக்கு வந்து 200 மார்க்ஸ், டிராயிங் டெஸ்ட்டுக்கு வந்து 100 மார்க்ஸ். ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் 1ல வந்துட்டு நமக்கு 2 செக்ஷன் இருக்கு. 20 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், இது வந்து எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். தென் 5 கொஸ்டின்ஸ் வந்து நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்கு. தென் ஆப்டிடியூட் டைப் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் வரும், ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் வரும். ஸோ கண்டிப்பா இதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நான் உங்களுக்கு உங்களோட பிரான்ச் கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லிட்டு உங்களோட ஆப்ல வந்து அப்லோட் சொல்றேன். கண்டிப்பா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஸோ அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட்லி எவ்ரி இயர் வந்து வந்திருக்கு, உங்களோட லாஸ்ட் இயர் 2014ல இருந்து நம்ம கிட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுலயும் அதையும் உங்களை அப்லோட் பண்ண நான் சொல்றேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கு, 200 மார்க்ஸுக்கு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். ஸோ அதுலயும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ தென் டிராயிங் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே உங்களுக்கு பென் அண்ட் பேப்பர் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அந்த கொஸ்டின் அட்டன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டு தென் வந்து நீங்க அந்த டிராயிங் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டோட்டலி 77 கொஸ்டின் 400 மார்க்ஸுக்கு வந்து நம்ம எழுதுவோம். ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் போத் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. ஸோ எக்ஸப்ட் உங்களுக்கு வந்து டிராயிங் டெஸ்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படி இருந்தா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். இன்கரெக்ட் ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒன்லி ஃபார் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் தான், இல்ல மல்டிபிள் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ்ல நீங்க எடுத்த மார்க்ல இருந்து 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எதுக்காக ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க, ஸோ நீங்க ஏதாவது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ அது நியூமரிக்கலா இருந்தாலும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுவும் நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் டைம்ல வந்து நீங்க ப்ராபப்ளி உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் வந்து எக்ஸாக்டா தெரியுமோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தெரியலன்னா ஸோ அந்த பக்கமே நம்ம எட்டி பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ டிராயிங்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால அதுல எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ ரிசர்வேஷன். ஸோ மெயின்லி இந்த லெட்ஸ் டாக் செஷன் வந்து இந்த ரிசர்வேஷன் பர்பஸ்க்காக தான் பிளான் பண்ணது. ஸோ இந்த கேட்டகரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து என்னென்ன கேட்டகரிஸ் வருது அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இதுல வந்து ஜென்ரல் கேட்டகரி வரும். ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றது கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸே இருக்காது. ஸோ அதர் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில தான் நம்ம வருவோம். ஓகே. ஸோ ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அப்படின்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இயர்லி இன்கம் வந்து ஒரு 8 லேக் பிலோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ 8 லேக் பிலோ அப்படின்னா நீங்க நம்மளோட பேரண்ட் வந்து ஒரு 8 லேக் எவ்வளவு சேலரி வாங்கினாலும், இல்ல நமக்கு அசெட்ஸ் மூலியமா ஏதாவது வருது, இல்ல அக்ரிகல்ச்சர் மூலியமா ஏதாவது வருதுனாலும் கண்டிப்பா நமக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இருந்தா 8 லேக் பிலோ 100% வந்து இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் வந்துட்டு
ஓபிசி. ஸோ ஓபிசி அப்படின்றது வந்துட்டு ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது பேக்வர்ட் கிளாஸ் பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அண்ட் வந்து எம்பிசி வந்து கொடுத்திருப்பாங்க. பிசிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியுமே இந்த ஓபிசி அதர் பேக்வர்ட் காஸ்டுக்கு வந்து எலிஜிபிள், அதாவது நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதினாலும் இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட்ஸ் வந்து 8 lakh பிலோ ஒரு பேரண்ட்டுக்கு வந்து இன்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். தென் வந்து எஸ்சி கேட்டகரி வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியால எல்லாத்துக்குமே எஸ்சி கேட்டகரி வந்து தனியா ஒரு செப்பரேட்டா நம்ம எந்த கேட்டகரி சர்டிபிகேட்டோ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ வாங்க வேண்டியதில்லை. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்களோ ஸோ அதுவே நமக்கு போதும். பட் அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே சேர்ந்து வரும். ஸோ அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எஸ்டிக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும். தென் வந்து இந்த கேட்டகரியோட சேர்த்து பர்சனல் வித் டிசபிலிட்டி இருந்தாலும் அதுக்கு வந்து யுடிஐடி சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கணும். ஸோ அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து என்ன பர்பஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் வந்து யார் யார் வந்து ஓபிசி வாங்க முடியும், இடபிள்யூஎஸ் வாங்க முடியும். இடபிள்யூஎஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓபிசிக்கு வந்து நான் டீட்டெயில நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ரிசர்வேஷன் வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரி வந்து ரிசர்வேஷன்ல வராது, நமக்கு அது வந்து காமன். ஓகே, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அப்படின்றது வந்து ஒரு ரிசர்வேஷன். ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாமே ரிசர்வேஷன்ல வரும். இப்போ ஒரு என்ஐடிஸ் அப்படி வச்சுக்கோ, என்ஐடி திருச்சி நம்ம வச்சுக்கோம், ஒரு 60 சீட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க டோட்டலி அப்படின்னா. ஸோ இந்த ரிசர்வேஷனுக்கும் அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஸ்பிளிட் பண்ணுவாங்க சீட்டை. ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 60 சீட்ல ஒரு 20 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு 10% வந்து ரிசர்வேஷன் கொடுக்காங்க அப்படின்னா ஒரு 6 சீட் வந்து நமக்கு அலாட் ஆகும். ஓபிசி என்சிஎலுக்கு வந்து ஒரு 27% அப்படின்னா ஒரு 17 சீட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. தென் எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, அண்ட் பிடபிள்யூக்கு வந்து 5.5%. ஒரு எஸ்சிக்கு வந்து ஒரு 9 சீட்ஸ், ஒரு எஸ்டிக்கு வந்து ஒரு 5 சீட்ஸ், பிடபிள்யூடிக்கு வந்து ஒரு 2 or 3 சீட்ஸ் வந்து நமக்கு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காமன்லி நான் வந்து நமக்கு ஸ்கோர் கார்டு வரும்போது ஒரு டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன். ரேங்கிங் வந்து நமக்கு கொடுப்பாங்க, அதாவது சிஆர்எல் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஏப்ரல் மந்த் நம்ம எக்ஸாம் முடிச்ச உடனே நம்ம ஸ்கோர் கார்டுல வந்து சிஆர்எல் ரேங்கிங்னு வரும். ஓபிசிக்கு வந்து ஒரு ரேங்கிங், நம்ம ஒரு 17th ரேங்கிங்ல இருக்கோம். சிஆர்எல்ல வந்து ஒரு 80 ஒரு 100 ரேங்கிங்ல வந்து இருக்கும். அண்ட் வந்து இல்ல நான் ஓபிசி இல்ல ஜென்ரல் இடபிள்யூஸ்ல வரேன், அதுல வந்து நான் வந்து ஒரு 10th ரேங்க்ல இருக்கேன். இந்த மாதிரி எஸ்சில வந்து ஒரு 10th ரேங்க்ல இருக்கேன். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம என்ன கம்யூனிட்டியோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. சோ இதுல நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த மாதிரி சீட் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 20 சீட்ஸ் அப்படின்றது ஜெனரலுக்கு இருக்கிறது வந்து இந்த சிஆர்எல் ரேங்கிங் வந்து அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓவரால் இந்தியால இருக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த சிஆர்எல் ரேங்கிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஜெனரல் இருக்கிற அந்த 20 சீட்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு காலேஜுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ அந்த காலேஜுக்கு வந்து அந்த சீட் வந்து ஜெனரல் சீட் வந்து நீங்க ஓபிசியா இருக்கலாம், ஜெனரல் இடபிள்யூஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், எந்த கேட்டகரியில இருந்தாலுமே அந்த சிஆர்எல் ரேங்க வச்சுட்டு நாம இந்த ஜெனரல் கேட்டகரியில இருக்கிற அந்த 20 சீட்ஸ்ல வந்து நமக்கு சீட் அலாட் ஆகும். ஓகே, சோ இதுக்கான காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, நமக்கு இருக்கிறது வந்து 17 காலேஜஸ் தான் நமக்கு இருக்கு. ஒரு காலேஜுக்கு வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு 17 into 60 ஒரு 1000 பிளஸ் வந்து நமக்கு சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, சோ இத வந்து நம்ம ஒரு ஓபிசி சர்டிபிகேட் வாங்கும்போது அதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 27% கொடுத்திருக்காங்க. அப்புறம் நமக்கு 17 சீட்ஸ் வந்து அதுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஓபிசி கேட்டகரி சர்டிபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா சோ அதுக்கும் நமக்கு தனியா
ஒரு ரேங்கிங் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் ரேங்கிங் இருக்கும். ஓபிசிக்கு ஒரு தனி ரேங்கிங் வந்து இருக்கும். இப்ப வந்து நான் ஓபிசி வந்து நான் காமன் ஜெனரல்ல இருக்கிற அந்த 20 சீட்ஸுக்கும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த 17 சீட்ஸ்லயும் நான் எனக்கு வந்து ஓபிசி ரேங்கிங்ல இருக்கிற சீட்ஸ்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ 20 பிளஸ் 17 37 சீட்ஸுமே நமக்கு வந்து அதுல இருக்கிற சீட்ஸ்ல வந்து நம்மளோட ரேங்கிங் பொறுத்து நமக்கு வந்து அலாட் ஆகும். ஒருவேளை நீங்க ஓபிசி வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியா இருந்தும் வாங்க முடியல, எனக்கு இடபிள்யூஎஸ் எலிஜிபிலிட்டியா இருந்தும் வாங்க முடியல அப்படின்னா நீங்க அந்த 20 சீட்ஸ்ல மட்டும்தான் நீங்க கவுன்சிலிங் வந்து அலாட் ஆகி ஸோ அதுல மட்டும்தான் உங்களுக்கு சீட் வந்து அலோகேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஹலோ மேம், சொல்லுங்க மேம். சங்கமித்ராவோட பேரண்ட் பேசுறேன். சொல்லுங்க மேம். எங்களுக்கு என்ன டவுட்னா, இப்ப வந்து நாங்க ஓபிசில வந்து கிரீமி லேயர்ல தான் வருவோம். ஓகே. அப்ப வந்து ஜெனரல் கேட்டகரியில தானே வர மாதிரி இருக்கும் மேம். ஆமாங்க மேம். மேம் ஆக்சுவலி வந்துட்டு சோ ஓபிசிக்கு வந்து ஒரு நார்ம்ஸ் இருக்கு. சோ அது என்னன்றது நிறைய பேத்துக்கு தெரியல. இந்த நார்ம்ஸ்ல வந்து இருக்கீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் கூட என்கிட்ட இருக்கு. சோ உங்களுக்கு யாருக்காவது அது தேவைப்படுது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த பிரான்ச்ல இருந்து நான் ஷேர் பண்ண சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னா சோ ஒரு ரெண்டு செக்ஷனா வந்து நம்ம பிரிக்க முடியும். அதாவது நம்ம பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒண்ணு வந்து நம்ம சேலரி பேஸ்டா இருக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்ல இருந்து நமக்கு ஏதாவது வரலாம். ஓகேவா? தென் வந்து அதர் இன்கம் அதாவது ஒரு நம்ம அசெட் வச்சிருக்கோம், நம்ம ஒரு கமர்ஷியல் பில்டிங் வச்சிருக்கோம், இல்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில இருந்து நமக்கு வந்து இன்கம் வந்து வரலாம். ஓகே. சோ நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சோ ஒரு பேரண்டோட இன்கம் வந்து சேலரி வந்து நீங்க எவ்வளவு வேணா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு 30 லேக் வாங்கலாம், ஒரு 40 லேக் வந்து நீங்க வாங்கலாம் இயர்லி. ஓகே. இல்ல அக்ரிகல்ச்சர்ல இருந்து உங்களுக்கு ஒரு 1 crore கூட உங்களுக்கு வந்து வரலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓபிசி வந்து வாங்க முடியும். ஆனா என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹையர் அபிஷியலான ஒரு போஸ்டிங்ல வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ, இல்ல வந்து ஒரு தாசில்தார் சோ இந்த மாதிரியானது வந்து இல்லாம நீங்க வந்து ஒரு நார்மல் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் ரன் பண்ணலாம். சோ அதுல வந்து நமக்கு நிறைய இன்கம் வரலாம். அப்படி இருந்தாலும் எலிஜிபிள். பட் இதுல ஒண்ணு என்ன ஒரு நார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா சோ இது எல்லாமே இருந்து நான் வந்து ஒரு கமர்ஷியலி நான் பிளாட் வச்சிருக்கேன். சோ அதுல இருந்து எனக்கு ஒரு ரெண்ட் வருது. சோ அதுல வந்து நான் வந்து ஐடி வந்து நான் ஃபைல் பண்றேன். இல்ல வந்து நாம வந்து தனியா ஒரு பிசினஸ் வந்து நாம பண்றோம். அதுல இருந்து வந்து நாம வந்து நமக்கு இன்கம் வருது. சோ இந்த இன்கம் வந்து எனக்கு 8 லேக் எபோவா இருந்தால் நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்க முடியாது. ஒருவேளை நீங்க சேலரியா இருந்தாலும், அக்ரிகல்ச்சர்ல இருந்தாலும் எவ்வளவு வேணா வாங்கி அதர் இன்கம் வந்து ஒரு 8 லேக் பிலோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்க முடியும். ஓகே. இப்ப என்னன்னா மேம், எங்களுக்கு வந்து நீங்க அபோவ் 8 லேக் தான். இப்ப எங்களுக்கு என்னன்னா எங்ககிட்ட வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கிற அந்த பிசி சர்டிபிகேட் தான் இருக்கு. ஓபிசி வந்து இப்போதைக்கு இல்ல. இப்ப வந்து ஜெனரல் கொடுத்துதான் மேம் நம்ம பண்ண முடியும். ஜெனரல் வேற ஆப்ஷன் இல்ல. கண்டிப்பா நம்ம வந்து அதர் இன்கம் வந்து நமக்கு ஒரு அசெட்ல இருந்து வருது. அதுக்கு வந்து நான் ஐடி ஃபைல் பண்றேன். ஒரு பிசினஸ் மூலியமா வருது. 8 லேக் வந்து எபோவ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஓபிசி நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். நம்ம அப்ப ஜெனரல் கொடுத்தே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப வந்து நம்மளுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் ஏதாவது அப்லோட் பண்ண அவசியமா? ஜெனரலா இருக்கும் பட்சத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட் எதுவும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இல்ல. சோ அதுல வந்து நம்ம ஓபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஓபிசியோட அப்ளிகேஷன் ஐ மீன் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்
அது யார் வந்து அத்தாரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நேம் என்ன, ஸோ அதோட டியூரேஷன் இல்ல சம் டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்து கேக்குது. ஸோ அதர்வைஸ் வந்து நமக்கு ஜெனரல் கொடுத்து போறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் அப்லோட் எதுவுமே தேவைப்படாது ஓகே JEE பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ மேம். ஓகே கிளியரா எக்ஸ்கியூஸ் இருக்கு. மேம். ஸோ எனி அதர் டவுட் சார் சொல்லுங்க எஸ் மேம். நான் சார். ஸ்வேதாஸ்ரோட அப்பா பேசுறேன் சார் மேம். சொல்லுங்க சார். யார் சார் எனக்கு சொல்லுங்க இப்போ சார். இப்போ நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன் நான். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா அது ஓபிசிங்கிறது வந்து நான் கிரீமி லேயருக்கு தான் 8 லேக் அண்ட் பிலோ இருக்கணும். சேலரியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை லட்சம்னாலும் உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சேலரிக்கு ஆமா அது சார். அந்த மாதிரி கம்மி இதெல்லாம் கிடையாது இல்லையா? ஓபிசி வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம் சார். கண்டிப்பா. உங்களுக்கு வந்து ஏன்னா இது வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நிறைய விஏஓக்கு தெரியறது இல்லைங்க சார். ஏன்னா நான் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். கண்டிப்பா நீங்க அத கொண்டு போயிட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி நீங்க வந்து வாங்கலாம். உங்களுக்கு வந்து அதர் இன்கம் எதுவும் இல்ல. எனக்கு பிசினஸ் மூலியமா வரல. எனக்கு வந்து அசெட்ஸ் மூலியமா எனக்கு எதுவும் வரல. அப்படின்ற பட்சத்துல எனக்கு சேலரி மட்டும் தான் ஹையா இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் வந்து ஐடி ஃபைல் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஷுவரா நீங்க வந்து அங்க ஓகே பேசி வாங்க முடியும். ஓகே மேம். இப்போ ஓபிசிங்கிறது வந்து விஓ கிட்ட தான் போகணுமா இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்க முடியுமா? சார் நம்ம சேவை மையம் போயிட்டு ஸோ அங்க வந்துட்டு இல்ல தாசில்தார் ஆபீஸ் இந்த மாதிரி போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இன்கம் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம விஏஓ பார்த்து ஸோ அங்க இன்கம் சர்டிபிகேட் இல்லாம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. உங்களோட டாக்குமெண்ட்லாம் நீங்க கொடுத்து ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. மேம் சொல்லுங்க மேம் என்னோட சர்டிபிகேட்ல மேம் நான் நிஷாந்த் மேம் என் சர்டிபிகேட் சொல்லுங்க நிஷாந்தினி. இப்போ டிஎன்சினா பிரேக் ஆகுதுடா. மேம் இப்போ கேக்குதா? ஓ எம்பிசி டிஎன்சியாடா? கேக்குதுடா. சொல்லு. எம்பிசி டிஎன்சியாடா? ஆமா மேம். டிஎன்சின்னு போட்டிருக்கு. அப்புறம் அப்பா பிசினஸ் பண்றாங்க. சேலரியும் 8 லேக் பிலோ தான் வருது. அப்ப நான் என்ன கேட்டகரியில மேம் எலிஜிபிள்? பிசினஸ் மூலியமா உங்களுக்கு எவ்வளவு வரும்டா? ஒரு 8 லேக் பிலோ வருமா இல்ல 8 லேக் எபோவ் இல்ல வருமா? மேம் பிலோ 8 லேக் தான். அப்படி டெஃபினெட்லி உங்களுக்கு கிடைக்கும்டா. புரியல மேம். நீங்க வந்து சார் நீங்க வந்து கண்டிப்பா ஓபிசி வாங்கலாடா. ஏன்னா எம்பிசி டிஎன்சில தான் நீங்க வருவீங்க. ஆமா மேம். அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டிஎன்சின்னு வரும் இல்லையா? அதுல தான் நீங்க வரீங்கன்னு கேக்குறேன். ரம்ஜானோட அப்பா பேசுறேன் மேம். எங்க சர்டிபிகேட்ல வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு போடல. ஒன்லி டிஎன்சி மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஜாதி சான்றிதழ்ல. நான் பிசினஸ் தான் பண்றேன். பிலோ 8 lakhs தான். என்ன எப்படி மேம் நம்ம டிஎன்சி வந்துட்டு மேக்ஸிமம் எம்பிசில வரும் சார். இல்லன்னா எஸ்சி எஸ்டில வந்து டிஎன்சி வரும் சார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அது என்ன கேட்டகரின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம் சார். சரிங்களா? சோ நீங்க எனக்கு செஷன்லாம் முடிச்சிட்டு எனக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க சார். சரிங்களா? நம்ம டீடைலா இத பத்தி வந்து பேசிக்கலாம் சார். அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சார். சரிங்களா? ஓகே தேங்க் யூ so much மேம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. Students and parents, any other questions? Nothing ma'am. Okay. So then இனி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஸோ உங்களோட சிட்டிஸ் என்னென்ன நம்ம கொடுக்க போறோம் ஜஸ்ட் அதோட கிளிம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சிட்டிஸ் வந்து நான் சொல்றேன், நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம சிட்டிஸ்ல வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் ப்ராபப்ளி கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ த ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது
ஆன்சர் கீழ வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா நான் பண்ணியிருக்கேன். பட் அதுல வந்து மிஸ்டேக்கா குடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து அந்த சேலஞ்ச வந்து பேமெண்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிசல்ட் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ இது ஃபர்தரா இதுக்கான அப்டேஷன் எல்லாமே நம்ம வந்து குடுப்போம். தென் இதுல வந்துட்டு கண்டிப்பா ரீவேல்யூஷன் அண்ட் ரீசெக்கிங் ஆஃப் ரிசல்ட் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. ஓகே, ஸோ அந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களோட டிராயிங் பேப்பரை வந்து நான் ரீவேல்யூஷன் பண்றேன், எனக்கு ரீசெக் பண்றேன் அப்படின்றா கண்டிப்பா கிடையாது. நீங்க என்ன வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். உங்க கீ ஆன்சரோட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுல ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு பக் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணி நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்கோரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பட் ரிவால்யூஷன் அண்ட் ரீசெக்கிங் அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இதுக்காக ஒரு ஹெல்ப்லைனும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரே நீங்க நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல ஹெல்ப்லைனும் இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப்லைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்லயோ ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இதை வச்சு நீங்க கால் பண்ணி கேட்டோ இல்லை மெயில் பண்ணியோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம சிட்டிஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலி உங்களோட சிட்டிஸ் இதுல நியரஸ்டா இருக்கா அப்படின்றது கூட முன்னாடி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பூர், விழுப்புரம், தர்மபுரி, திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்லாம் உங்களுக்கு நியரஸ்டா என்னென்ன சிட்டிஸ் மாதிரி இருக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் தமிழ்நாடுனா ஈரோடு, கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஸோ கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், தேனி, திருப்பத்தூர். ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சிட்டிஸ். ஸோ எக்ஸாம் சிட்டிஸ் வந்து நியரஸ்டா எது இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்றதையும் பார்த்து கொடுங்க. ஓகே, ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுதான் நீங்க ப்ரொசீஜரா பண்ண போறீங்க. ஸோ இது கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் செஷன் இருக்கும், இல்ல தனியா வந்து உங்களுக்கு ஒரு செஷன் வந்து கொடுப்போம். ஸோ இந்த லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்றதையும் நான் இப்பவும் சொல்றேன். உங்களுக்கு ஃபர்தரா வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து நீங்க நம்ம இன்ஸ்டிடியூஷன் உங்களோட பிரான்ச்ல வந்து கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை எங்க இருந்தாலும் நியரஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்க ஓனா பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல நான் லாங்ல இருந்து வர முடியாது, எனக்கு பண்ணவும் தெரியாது அப்படின்னா ஏதாவது ப்ரௌசிங்ல போயிட்டு ஸோ அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கானாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பெருசா உங்களுக்கு ஸோ கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், டீடைல். ஸோ இதான் உங்களோட நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த டீடைல் எல்லாமே கொடுக்கணும். இந்த டீடைல் தான் உங்களுக்கு அடுத்த உங்களோட நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு பண்ணவே முடியாது. ஸோ இது சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எக்ஸ்கியூஸ் மேம், நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மேம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது மேம். சார் இப்போ கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. டக்குன்னு அப்படியே வாய்ஸ் டக்குன்னு கட் ஆயிருது திரும்ப. ஏன்னா ஃபுல்லா பேசிட்டு இருக்கீங்களா இல்ல பாதி பாதி தான் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. கால் வந்திருந்தது, ஸோ அதனாலதான். ஓகே, ஸோ Okay. இது டீடைல்ல நம்ம கொடுப்போம் சார், சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிச்ச உடனே ஒரு சப்மிட் கொடுத்துட்டோம். ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் வச்சுதான் நம்ம ஃபர்தரா எல்லாமே ஓபன் பண்ணுவோம். இந்த பாஸ்வேர்டு வச்சுதான் நம்ம ஓபன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே அதுக்கு அடுத்த செக்ஷன்ல வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்தரா என்னென்ன டீடைல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு டிக் பாக்ஸ்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்க சப்மிட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடிட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க செக் பண்ணி கொடுத்துக்கோங்க.
ஸோ ஃபர்தர்லி உங்களுக்கு ஒரு ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், ஸோ டிசபிலிட்டி டீடைல்ஸ், ஐடென்டிட்டி டீடைல்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்பர் ஐடி அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ கவர்மெண்ட்ல வந்துட்டு ஆதார் இல்லாம அப்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேன், ஆதார், நம்மளோட டிஜிலாக்கர் இது எல்லாமே லிங்க் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்து நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆதார் நம்பர் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆதார் நம்பர் அது எல்லாமே ப்ராப்பரா நீங்க கரெக்டா கொடுங்க. ஸோ உங்களோட நேம் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆகட்டும், உங்களோட ஆதார் ஐடியில் ஆகட்டும், உங்களோட மார்க் ஷீட்ல ஆகட்டும், ஸோ அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம சர்டிபிகேட்ல வந்து உங்களோட நேம் வித் இனிஷியல் இருக்கும். அதே வந்து ஆதார்ல பார்க்கும்போது உங்களோட நேம் வித் பேரண்டோட ஃபுல் நேம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ட்வின்னா இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களோட ட்வின்னோட டீடைல் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்படின்னா ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ன டேட்ல வந்து என்ன ஆஃபீஸர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல டேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. என்ன பர்சன் வந்து அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதனால உங்களுக்கு ஓபிசி எலிஜிபிள்னா ஸோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளவுதான். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொசீஜர் போயிடும். ஸோ அந்த பேமெண்ட் நீங்க இந்த பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 2B எதெல்லாமே செலக்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரிகார்டிங்கா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் உங்களோட பிரான்ச் கோஆர்டினேட்டரை வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுக்கு மெயினா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றதையும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. பேப்பர் 1 டிக் பண்ற மாதிரி, பேப்பர் 2A, பேப்பர் 2B. ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லி பார்த்துட்டு நீங்க அதுக்கு பேப்பர் 1 எழுதுறீங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ உங்க பிரான்ச் கோஆர்டினேட்டர்ஸை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட போட்டோஸ் வந்து அப்லோட் லாஸ்ட் இயர் எல்லாமே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட போட்டோ கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல வந்து ஈஸியா கேப்சர் பண்ற மாதிரியே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம். சைனும் நீங்க அதுலயே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்லோடுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஸோ அது என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. 10 கேபில இருந்து 300 கேபி வரைக்கும் இருக்கலாம். சிக்னேச்சரை வந்து உங்களுக்கு ஜேபக் ரெண்டுமே ஜேபக் ஃபார்மட்ல இருக்கணும். ஒரு 10 கேபில இருந்து ஒரு 50 கேபி வரைக்கும் இருக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் அதாவது மார்க் ஷீட், அதாவது 10th மார்க் ஷீட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 10 கேபில இருந்து 300 கேபி பிடிஎஃபா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபர்தரா உங்களோட பிரான்ச் நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க கேட்கோங்க. ஓகே. ஸோ இதான் ஃபைனல் சப்மிஷன். நீங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ரிவ்யூ பேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல மட்டும் லாஸ்ட்ல எல்லாமே உங்களோட நேம், உங்களோட பர்த், டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களோட ஜெண்டர், ஸோ உங்களோட ஓபிசி, ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுங்க. இதுக்கப்புறம் நமக்கு டைரக்ட்லி பேமெண்ட்டுக்கு தான் போகும். இதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண முடியாது. அதுக்கு பிஃபோர் இந்த ப்ரிவியூக்கு பிஃபோர் நீங்க என்ன வேணா எடிட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்க்கு அப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்ணா பர்டிகுலர்லி ஏதாவது செலக்டிவ்லி மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ மேஜர் திங்ஸ் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆதார் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட இதுலயே நீங்க கேப்சர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு போட்டோஸ் எதுவும் தேவைப்படாது. ஸோ சிக்னேச்சர் மட்டும் as a பேரண்ட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரீங்கன்னா ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் வந்து நீங்க வாங்கிட்டு வந்துடுங்க.
ஸோ அதை வந்து கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th மார்க் ஷீட்டும் நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜிபே, யூபிஐ, ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கார்டு, கிரெடிட் கார்ட்ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். No. So any other students and parents, ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம், நோ. ஓகே சார். ஸோ இந்த செஷன் வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாமா? மேம் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணி? மேம் சாரி, என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க மேம். 96 96 985 985 888 888 09. 09. Good name, ma'am. My name is Gautami sir. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபர்தரா ஜோசாவோட கவுன்சிலிங் ரிலேட்டட் ஆகட்டும், சிஎஸ்ஏபி கவுன்சிலிங் ரிலேட்டட் ஆகட்டும், ஸோ எனி இதுல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க ஃபீல் ஃப்ரீ, என்னை வந்து எனி டைம் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ You are in, சார். ma'am? சார் You are in Chennai or Coimbatore, ma'am? கோயம்புத்தூர் சார். Okay, ma'am. மேம் நான் நிஜம் பேசுறேன் மேம். சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். சொல்லுங்க சார். மேம் இந்த எங்களுடைய சாதி சான்றிதழ்ல வந்து டிஎன்சி மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. நாங்க எந்த கேட்டகரியில வருவோம்? அப்ளிகேஷன்ல எந்த மாதிரி நாங்க? ஆக்சுவலி நான் இன்னொரு பேரண்ட்டுக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்சில வந்து ஒரு எம்பிசிலையும் டிஎன்சி வருங்க சார். எஸ்சி எஸ்டிலையும் மேக்ஸிமம் எஸ்சிலையும் டிஎன்சி வரும். பட் நீங்க எந்த கேட்டகரியில எக்ஸாக்டா வரீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு குரூப்லயும் நான் வந்து நம்பர் வந்து என்னோட ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ இந்த செஷன் முடிச்சிட்டோ இல்லை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நாளைக்கு கூட என்னை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அது என்னன்றது நம்ம எந்த கேட்டகரியில வருவோன்றது டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓகே மேம். ஸோ தேங்க் யூ மறுபடியும் மேம். நம்பர் வேணா சொல்றேன் சார், நோட் பண்ணிக்கோங்க. 96985 888 09. ஓகே மேம். தேங்க் யூ மேம். Thank you sir. Any other doubts? ஸோ இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் மேம். மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் எஸ் மேம். நான் சிவதர்ஷினியோட அம்மா பேசுறேன் மேம். நாங்க சென்னை இது. சொல்லுங்க மேம். மேம் ஒன்றும் இல்லை மேம். ஆக்சுவலி நான் வந்து லேட்டாக தான் வந்து மீட்டிங் ஜாயின் பண்ணேன். இது எதுனா ரெக்கார்டிங் செஷன் அவைலபிளா இருக்குமா மேம்? இது ஷூர் மேம், டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்டோட ஆப்லயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா அத நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்ததுனால என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் நோ நான் ஜாயின் பண்ணேன். நோ ப்ராப்ளம் மேம். கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன், நீங்க பாருங்க. ஓகேங்களா? Thank you. Thank you sir. Thank you, ma'am. Thank you ma'am.